நிறைய இடங்கள்ல ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உங்க கொள்கை என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அந்த கொள்கையாவது தெரியணும். இல்லை அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கீங்களா அது என்னன்னு தெரியணும். இது எதுவுமே தெரியாது. இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும், இல்லை நீங்கள் அவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை ஏன்னா நிறைய ஊடகங்களில் பார்க்குறோம், கொள்கை என்னப்பா, கொள்கை இருக்கு ஆனால் நாங்கள் அது சஸ்பென்ஸாக வச்சுப்போம். துப்பாக்கி படத்தில் கடைசி சொல்லுவார் தெரியுமா, சஸ்பென்ஸில் செத்து காப்போம். அதே மாதிரி கொள்கை இருக்கு, நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுப்போம். இல்லை எப்போ சொல்லுவீங்க? இல்லை நம்ம அதான் நம்ம வந்து அது ஒரு என்ன சொல்றது, இதுவே வந்து ஒரு தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எந்த கட்சி, இப்போ நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், எந்த கட்சியில் உள்ள ஒரு இளைஞர்கிட்ட போய் உங்களோட கொள்கைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களுக்காக ஒரு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்ம கொள்கையை தெரிஞ்சால் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை. கொள்கைங்கிறது என்னது, ஓகே, ஒரு கொள்கைங்கிற ஒரு அரசியல் தலைவரோட எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம அந்த கொள்கையை பார்க்கணும். எதை முன்னிறுத்தி வரோமோ அதான் கொள்கை. அதான் சொல்றேன், அந்த அரசியல் வந்து அவர் முன்னாடில இருந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எந்த இளைஞர்கிட்ட போய் கேட்டாலும் இன்னைக்கு தாவேக்கோட அரசியல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிஜேபியை எதிர்த்த ஒரு அரசியல், திமுகவை எதிர்த்த அரசியல். ஏன் திமுகவை எதிர்க்கிறீங்க அப்படின்னா கரப்ஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தைகளால சொன்னாதான் கொள்கை அப்படிங்கிறது இல்ல. அந்த கட்சி எதுக்காக வந்து போராடுது, மக்களுக்காக போராடுற, அதுவே ஒரு கொள்கை தான். அப்ப திமுக மற்ற கட்சிகள்லாம் கரப்ஷன் இப்ப உங்களுக்கு தெரியுது, அந்த பட சார்ந்த தயாரிப்பு நிறுவனங்கள்ல படம் நடிக்கும் போது தெரியலையா அது கரப்ஷனான கட்சியில சார்ந்தவங்க அந்த படத்தில் நம்ம நடிக்கக்கூடாது? ஏன்னா குருவி படத்துல வரிசை எடுத்துங்க, எல்லாமே அதை சார்ந்த திமுக சார்ந்த நிறுவனங்கள் தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இல்லை நான் நடிக்க மாட்டேன்